தாய் தமிழ் உறவினருக்கு வணக்கம். நேத்தைக்கு அண்ணன் மாரி செல்வராஜ் ஒரு விழாவில் பேசின ஒரு காணொளி பார்த்தேன். பெரியாரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருந்தார். தொடக்கத்தில் அம்பேத்கரிஸ்டாக இருந்தாராம். அவருக்கு மனைவி பெரியாரிஸ்டாம். அவங்க மூலமாட்டு பெரியாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பெரியாரிஸ்டாக மாறிட்டாராம். ஒரு சிலர் பெரியாரை புரிஞ்சுக்கிட்டது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு சொல்லார். பெரியாரை புரிஞ்சுக்கிட்டது கூட கஷ்டம் இல்லை. அவரை பற்றி தெரிஞ்சு அவர் எப்படிலாம் இருந்தார்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் உங்களே மாதிரி பட்டவனை புரிஞ்சுக்கிட்டே தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ணன் சொல்லாரு தொடக்கத்தில் ராமசாமியை சுதந்திர போராட்ட வீரராக நினச்சா அப்படின்ட்டு. இதுலேருந்து தெரியும் அண்ணன் எப்படிப்பட்ட ஒரு தற்குறினிக்கிட்டு. ஏன்னா 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைச்சனால துக்க நாளாட்டு அறிவித்தவர் ராமசாமி நாயக்கர். அது மட்டும் இல்லாமல் வெள்ளக்காரனுக்கு அடிமையாக இருக்கதே மேல்னு சொன்ன ராமசாமி நாயக்கர் சுதந்திர போராட்ட வீரராம். அடுத்த அண்ணன் சொல்லார் அவர் தொண்டு செய்த பழுத்த பழமா. அதான் என்ன தொண்டு செய்தார்னு தெரில. சின்ன வயசில் எங்கேயோ வீடுகளில் தான் போய் மொத்தமாட்டு போய் கிடப்பாராம். அது போக அவர் வெள்ளைக்காரனுக்கு ஏதோ கொடுத்து தான் மொத்த சொத்தையும் சேர்த்ததாட்டு உண்மையான தரவுகளும் நூல்களும் சொல்லும். ஒருவேளை அன்னை அதை தான் தொண்டு செய்து பழுத்த பழனி சொன்னாரோ என்னது தெரிய மாட்டேங்க. பின்ன அம்பேத்கரையும் பெரியாரையும் அண்ணன் சொல்லார். அம்பேத்கர் எழுதின இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தீர போட்டு கொளுத்துனது ராமசாமி நாயக்கர். இதிலே தெரியும் அண்ணனுக்கு முரண்பாடு. பின்ன அண்ணனுக்கு அந்த விழா மேடையில் வந்து வீரமணி அவர்கள் வந்து ஒரு பொன்னாடை பொறுத்தார். அண்ணனுக்கு அப்பாவது வீரமணிகிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். ஊரெல்லாம் பொண்டாட்டிக்கெல்லாம் மேடையேற்றி தாலி அறுத்திற போய் நீர் உமக்க பொண்டாட்டி பூ போட்டடி தானே இருக்குன்னு ஒரு வார்த்தை வீரமணிகிட்ட கேட்டிருக்கலாமா இருந்து. அது அண்ணனுக்கு கேட்கவே துப்பு இல்லை. அண்ணனுக்கு அரசியல் நிலைப்பாடு தான் அப்படின்னு சொன்னால் அண்ணனுக்கு திரைப்படங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும், வெறித்தனமாக இருக்கும். எப்படின்னா ஒரு உண்மை சம்பவத்தை வந்து ரொம்ப யதார்த்தமாக அண்ணன் வந்து படமாக்கியிருப்பார். நம்ம எடுத்துக்காட்டுக்கு பரியரும் பெருமாளாக இருக்கட்டும், பின்ன கர்ணனாக இருக்கட்டும், பின்ன ஃபைசனாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட படங்களை எடுத்திருப்பார். அதாவது இவனு இந்த மாதிரி படங்கள் எடுக்காமல் இருந்தால் கூட தமிழர்களுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள் கருத்து முரணங்கள் இருந்தாலும் அந்த ஆள் அப்படி போயிடும். இவனை படம் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு ஜாதி ஒரு சமூகத்தை கொஞ்சம் உயர்த்தி காட்டுவானு, ஒரு சமூகத்தை கொஞ்சம் தாத்து காட்டுவானு, இந்த மாதிரி தான் படங்கள் காட்ட முடியும். அப்படி படம் எடுத்து சும்மா இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்துக்குள்ளே மீண்டும் பிரச்சனையை உண்டு பண்ணது நம்ம மாரி செல்வராஜ் பட்ட ஆட்கள் தான். இவனால உண்மையிலே தெம்பம் திராணியாக இருந்துன்னு சொன்னால் குறிஞ்சாங்குளம் படுகொலையை பற்றி படம் எடுக்கலாம். ஏன்னா பறையர் சமூக மக்களை தான் அதில் பறையர் சமூக மக்கள் தான் இதில் கொல்லப்பட்டாவ. யார் கொன்னான்னு எல்லாருக்கும் தெரியும். நாயக்கர் சமூகத்தில் உள்ள மக்கள் தான் கொன்னாவ. ஏன்னா அது கூட 1992 நடந்தது தான். ஏன்னா மொத்த தரவுகளும் எல்லாமே இருக்குது. ஏன்னா இப்போ நடந்ததுனால எல்லா தரவுகளுமே இருக்குது. பின்ன கீழ்வேண்மணி படுகொலையாக இருக்கட்டும், அதில் 44 பறையர் சமூக மக்கள் தான் கொல்லப்பட்டவ. யாரால் கொல்லப்பட்டவ? கோபாலகிருஷ்ண நாயுடுங்க என்ற தெலுங்கரால் தான் கொல்லப்பட்டவ. அண்ணனுக்கு அதை பற்றி ஒரு படம் எடுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் உண்மை நிகழ்வு தானே. அடுத்தால மாஞ்சோலை படுகொலையாக இருக்கட்டும், அதை பற்றியும் அண்ணன் ஒரு படம் எடுக்கலாம். அதான் பறையர் சமூக மக்களுக்கு எதிராட்டு நடந்த ஒரு படுகொலை தான். படங்களில் முதல்ல நசுக்கப்பட்ட பிதுக்கப்பட்டன்னு சொல்லி நம்ம தமிழ் சாதிகளுக்குள்ள சண்டை உண்டு பண்ணக்கு படம் எடுக்கதை விட்டு அண்ணன் மாரி செல்வராஜுக்கு இந்த மாதிரி படங்களை எடுத்தால் நல்லாயிருக்கும். உண்மையிலேயே அண்ணனுக்கு தெம்பம் திராணியாக இருந்தால் கீழ்வெண்மணி படுகொலையை பற்றி ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு படம் எடுக்கலாம். குறிஞ்சாங்குள படுகொலை பற்றி எடுக்கலாம். தெம்பம் திராணியாக இருந்தால் இவனை அதெல்லாம் செய்ய மாட்டானு. இவனு வந்து தமிழர்களுக்குள்ளே என்ன பிரச்சனையை உண்டு பண்ணதுக்காண்டி தமிழர் சாதிகளுக்குள்ளே உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாட்டு காட்டி தமிழர்களை அடிபோட வச்சு குளிர்காய வைக்க தான் இந்த ஓனாய் குட்டு தொழுக்க வேலை. ஏன்னா இவனெல்லாம் யாருன்னு சொன்னால் திமுகவுக்கு காலில் கிடக்கூடிய ஆட்கள் தான்.